தோழர்களே, இது நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது துபாயில் இருக்கிற லேபர் கம்யூனிட்டி மார்க்கெட். தொழிலாளர்களுக்காக யுஏஇ அரசாங்கம் கவர்மெண்ட் சப்சிடியில் நடத்திட்டு இருக்கிற இந்த மார்க்கெட்டு தான் பார்க்குறோம். இது காலையில் 6 மணி நேரம், சாயந்தரம் 6 மணி நேரம்னு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இயங்குகிற மார்க்கெட்டு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது 2 ரூபாயிலிருந்து 10 ரூபாய்க்குள்ள எல்லா பொருட்களுமே கிடைக்கும். 2 ரூபாங்கிறது 2 திர்ஹம். இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவர்களுடைய நன்மைக்காக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறது. இதில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா தன்னுடைய வியர்வையை வலிச்சு எறிஞ்சிட்டு போவார். இப்போது இரவு நேரத்திலேயே இது 42 டிகிரி செல்சியஸ் ஹீட் இருக்குது. அவர் வேர்வையை மட்டும் வலிச்செறியல, அவர் தன்னுடைய இச்சைகள், ஆசாபாசம், இளமை அத்தனையும் தொடச்செறிஞ்சிட்டு குடும்பத்தினருக்காக இங்கே உழைக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர் ஒரு மாதிரி, சிலரை தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, சிலரை சொல்கிறேன், வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வேண்டுகோள், இங்கிருந்து அனுப்புகிற தொழிலாளர்களுடைய அந்த பணத்தை செலவு போக கொஞ்சமாவது சேமித்து வைங்க. ஏன்னா அவங்க திரும்ப வரும் பொழுது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அவங்க இளமையை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, வேலையும் இழந்து ஊருக்கு வந்து பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சுன்னா அவங்களால அது தாங்க முடியாத ஒரு வேதனையை கொடுக்கும். அதனால் அப்படி ஏற்படாமல் இருந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். அவர்களுக்கான எதிர்காலத்துக்காக ஒரு சிறு தொகையை சேமித்து வைக்கிறது நல்லது. இது இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலாளர்களுக்கு சமர்ப்பணம். இது அரசாங்கத்தினுடைய, யுஏஇ அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை அப்படின்னா இப்படி ஒரு மார்க்கெட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. துபாய் அப்படின்னா லக்ஸுரி லைஃப் அப்படின்றது போக இப்படி ஒரு மறுபக்கம் இருக்குது அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். இருந்தாலும் அந்த தொழிலாளர்கள் நல்லபடியாக வாழணுன்ட்டு அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு நாம் நன்றி சொல்லுவோம். வாழ்த்துக்கள்.